ஆர்மிஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது OT7 அதர் ஐடல் BL ட்ராமா. ஆர்மிஸ் யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். ட்ராமா நேம் 12 Kings சீசன் 2 பார்ட் 5. ஆர்மிஸ் மற்ற பாட்டெலாம் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். போன பாட்டில் நம்ம சுகா போன குட்டியாக மாதிரி எல்லாத்துக்கும் முன்னாடியுமே செம்ம ஃபன்னாக போயிருக்கோம். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி வாங்க நம்ம இப்போ 12 Kings சொல்றதுக்குள்ளே போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு சீசனில் நம்ம ஜேஹோப் சிலையாக இருந்திருப்பார்ல, அந்த சிலை இன்னுமே அங்கே தான் இருக்குது. அந்த சிலைக்கு முன்னாடி நம்ம லீ நின்றுட்டுருக்காரு. இதை ஜியோவுமே பார்க்குறாரு. என்ன வாங்க பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஈபோ கிட்டே கேட்குறாங்களா. அதுக்கு ஈபோ சொல்கிறாரு, அதுதான் ஜேஹோப்போட சிலை அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதை பற்றி எனக்கு எந்த டீட்டெயிலுமே தெரியாதுடா அப்படின்றாங்க. அப்படியா, சரிவா போய் கேட்போன்னு சொல்லிட்டு நம்ம ஜியோ அப்புறம் ஈபோ இவங்க 2 பேருமே லீ கூட போய் நிற்கிறாங்க. என்னாச்சு இங்கே வந்து நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜியோ கேட்குறாங்களா. இல்லை, இதுதான் இந்த கிங்டமோட கிங்கு, இவர் பேர் தான் ஜேஹோப் அப்படின்றாங்க. அது எங்களுக்கு தெரியும், நாங்களுமே அவரை பார்த்துருக்கோம். பட் அவரை பற்றி எங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் தெரியாது, சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சொல்கிறேன். அதாவது இந்த 12 கிங்ஸ் இருக்குல்ல, இந்த வேர்ல்டுக்கே ஜேஹோப் தான் கிங்கு. அவருக்கு மொத்தம் 12 பவர்ஸ் இருக்கும். அந்த பவர்ஸை அவரால் கட்டுப்படுத்த முடியும். பட் அவருக்குமே தனியாக ப்ரைவேட்டான விஷயம் இருக்கும்ல, ஸோ அதையும் பார்க்கணுங்கிறதுக்காக தான். அப்புறம் மற்ற நாட்டில் இருக்க கிங்கு, அதான் நம்ம ஆரம் ஜின், அவங்க 2 பேரையுமே கூப்பிட்டாங்க. அவங்க 2 பேர்த்துக்குமே பாதி பாதி பவர்ஸ் கொடுத்தாங்க. நம்ம ஜேஹோப் கிட்ட 12 பவர்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் ஆரம்க்கு 4 பவர்ஸையும் ஜின்னுக்கு 4 பவர்ஸையுமே கொடுத்தாங்க. பேலன்ஸ் நம்ம ஜேஹோப் கிட்ட 4 பவர்ஸ் தான் இருக்குது. பட் அவரால் என்ன வேணாலும் பண்ண முடியும். இந்த மாதிரி இருந்தாங்க. எந்த ஒரு எனிமிஸ் வந்தாலும் இவங்க 3 பேருமே சேர்ந்தே சமாளிச்சிருவாங்க. பட் ஒரு தடவை ஒரு மெயின் வில்லன், அவன் பேர் கூட எனக்கு மறந்து போச்சு, இங்கே இருக்கான்ல, அவனுக்கு தெரியும். அப்போதைக்கு இந்த இடத்துல நம்ம ஆரம்பம் ஜின்னும் அவங்களோட நாட்டில் முக்கியமான ஏதோ ஒரு விஷயம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ ஜேஹோப் மட்டும்தான் இருந்தாரா. அவர்கிட்ட 4 பவர்ஸ் மட்டும்தானே இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணிட்டான் அவனுக்குள்ள போர்ட்டல் பவர் இருக்கான். அப்போ போர்ட்டல் பவர் ஜின்னுக்கிட்ட தான் இருந்துச்சு. ஏன்னா ஜேஹோப் அவரோட போர்ட்டல் பவரை ஜின்னுக்கிட்ட கொடுத்துருப்பாரு. அதனால் அவரால் யூஸ் பண்ண முடியாது. அதை அந்த வில்லன் யூஸ் பண்ணி இங்கே வந்துட்டான். வந்து ஜேஹோப் அப்படியே தூங்கிட்டுருக்கா. அந்த சமயம் பார்த்து அவர் அப்படியே ஸ்டாச்சு ஆக்கிட்டான். மொத்தமே 12 பவர்ஸ் அவருக்குள்ளே இருக்குது. பட் ஆனாலுமே அவரால் யூஸ் பண்ண முடியல. ஏன்னா அவர் தான் கல்லாயிட்டாரே. அதுக்கப்புறமே தான் இந்த ஸ்டாச்சுவை இங்கே வந்து வச்சுட்டு அவன் நல்லா இது பண்ண ஆரம்பித்தான். அப்புறம் இங்கேருந்து போயிட்டான். அதுக்கப்புறம் தான் எங்களோட கிராண்ட்பா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு எங்ககிட்ட வந்து சொன்னார். அதாவது ஜேஹோப்புக்கு ஒரு அசிஸ்டண்ட் இருப்பாங்க, அவர் தான் எங்கள் கிராண்ட்பா. அவருக்கு எல்லாத்தையுமே சொல்லி வழி நடத்துவார். ஸோ நானும் லின்னியும் பிரதர்ஸா எங்கள் 2 பேர்த்துக்கிட்டே இந்த பொறுப்பை கொடுத்தாரு. மொத்தம் ஜேஹோப்க்கு 12 பவர்ஸ் இருக்கும். அதாவது ஜேஹோப்பை எப்போ ஸ்டாச்சுவாக மாற்றினானோ அப்போவே அவரோட அந்த 12 பவர்ஸுமே வெளியே போயிடுச்சு. அவருக்குள்ளே இல்லை, அவர் வெறும் சிலையாக மட்டும்தான் இருந்தார். அப்புறம் அந்த 12 பவர்ஸு யார் யாருக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லி தேடி கண்டுபிடிக்க சொன்னாங்க. அப்போ தான் எங்களுக்கே புரிஞ்சிச்சு எங்கள் 2 பேர்த்துக்குள்ளேயுமே அந்த 2 பவர்ஸ் இருக்குதுன்னு சொல்லி. அப்படியா, அப்போ உங்களுக்குள்ளேயும் பவர் இருக்குல்ல, அது என்ன பவர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. அது எனக்கு ஸ்வாட்லாம் நல்லா வரும். அதே மாதிரியே எங்கள் 3 பேர்த்துக்கு ஸ்வாட் நல்லா தெரியும். ஒன்று வின், அப்புறம் நான், இன்னொன்று அந்த ஹயுன்சக். பட் ஹயுன்சக் தான் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. அப்போ உங்களோட பவர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு லீ கிட்டே கேட்குறாங்க. என்னோட பவர் அதான் சொன்னேனே, ஸ்வாட்னு. ஆனால் எனக்குன்னு ஒரு பெட் அனிமல் இருக்குது, அது ஃபீனிக்ஸ். பட் அந்த ஃபீனிக்ஸ் வந்து நானாக கண்டுபிடிக்கல. நாங்கள் 12 பேரும், அதான் நான் லின்னி, நாங்கள் எல்லாமே சேர்ந்துட்டு 12 பேர் மெம்பர்ஸையும் கண்டுபிடிச்சோம். அப்புறம் கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் இங்கே கூட்டிகிட்டு வந்தோமா. அப்போ இங்கே ஒரு விஷயம் நடந்துச்சு. எங்கள் கிராண்ட்பா மூலமாக ஒரு ரெட் கலர் டோர் இருக்குது. அந்த டோர் வழியாக உள்ளே போனோன்னா அதுக்குள்ளே ஒரு ப்ளூ கலர் டோர் இருக்கும். அந்த டோருக்குள்ளே தான் நமக்கான அனிமல்ஸ் நம்மளை தேர்ந்தெடுக்கும். அது மாதிரி போனப்போ தான் எனக்கு ஃபீனிக்ஸ் கிடச்சிச்சு, என் பிரதர் லின்னிக்கு ஈகிள் கிடச்சிச்சு. இப்படி தான் எங்கள் எல்லாத்துக்குமே எங்களோட பவர்ஸுமே தெரிய வந்துச்சு அப்படின்றாங்களா. அப்படியா அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. 3 பேருமே திரும்பி பார்க்குறாங்க. அந்த இடத்துல நம்ம ஹருட்டோவும் ஜின்கியோவும் நிற்கிறாங்க. இங்கே என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈபோ கேட்குறாரா. அது ஒன்றும் இல்லை, நீங்கள் நிற்கிற மாதிரி இருந்துச்சு, அதான் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி பார்க்க வந்தோம். அப்போ தான் நீங்கள் அந்த ஜேஹோப் இருக்கார்ல, அவரோட ஸ்டோரியை சொன்னீங்க, இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தோம். அப்புறம் நீங்கள் கேட்கவும் எங்களுக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. என்ன ஞாபகம்டா, அதான் அந்த ஒயன் இருக்காங்கல்ல, அவங்களோட பலம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அவங்க பார்க்க
ஷார்ட்டாக இருக்காங்க. பட் அவங்களோட பவர் அதிகமாக இருக்கு. ஸோ அதனால தான் எங்களுக்கு ஒரு ஆர்வம். அவங்களோட பவர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா, அதுக்கு நம்ம லீ சொல்கிறாரு, அவளோட பவரா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஷை ஆகுறாங்க. இதை நம்ம ஜுன்கியூ நோட் பண்ணுறாரா, என்ன லைட்டாக ஷை ஆகுற மாதிரி இருக்குது, அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லீ சொல்கிறாரு. ஓ, அப்போ உங்களுக்கு மொயன் மேலே க்ரஷ் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்னு ஹருட்டோ சொல்கிறாரு. அது எனக்குமே அவன் மேலே ஒன் சைடாக லவ் இருந்துச்சு. பட் என்னால் அவளை ஜெயிக்க முடியல. என் அண்ணன் வின் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்களா. ஓ அப்படியா, அப்போ லின்னிக்கு ஒயன் அவங்கள பிடிச்சிருக்கா, அப்போ ஒயனுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அவன் லவ்வை சொன்னான், ஆனால் அதுக்கப்புறம் இவ கண்டுக்கவே இல்லை. ஜஸ்ட்டு பாப்பா சிரிப்பா அவ்வளோதான். எனக்கு இன்னுமே கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. இல்லைனா 2 பேரும் ஒன்றா சேர்ந்துல சுற்றிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்களா. உங்களோட அந்த இதுக்கு வெட்டு வச்சுட்டாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜுன்கியூ சொல்லி கூப்பிட்றாரு. என்னடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பார்த்தா நம்ம லின்வி அப்புறம் நீங்கள் 2 பேரும் நடந்து போயிட்டுருக்கீங்க பேசிக்கிட்டே. அப்போ நடுவில் ஜூபின் வராரா, வந்துட்டு ஒயன் நீங்கள் வாங்கலை அப்படின்னு கூப்பிட்றாரு. இது என்னண்ணா நடுவில் புதுசாக அவன் வேற அப்படின்னு சொல்லிட்டு லீவ் பார்க்குறாரு. ஜஸ்ட்டு பிரதராக இருக்கும், நீங்கள் ஏன் ஃபீல் பண்ணுறீங்க, உங்களுக்குமே இன்னும் சான்சஸ் இருக்குது, ஸோ ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி ஹருட்டோ ஏற்றி விட்டாரா. டேய் அவனே நீ இருடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியோ சொல்கிறாரு. சரி, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அதுக்கப்புறம் தான் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து எங்களோட பவர்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக எங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க வந்தவங்க தான் ஆரம் அப்புறம் ஜின் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் ஜின்னை பற்றி சொல்கிறாங்க. இந்த நாட்டுக்கு இவங்க வந்ததுக்கப்புறம் எம்பரர்ஸாக மாறிட்டாங்க. அதாவது ஜேஹோப்புக்கு கீழே அடுத்த இளவரசர்கள் அந்த மாதிரி. இவங்க 2 பேருமே எங்களை நல்லா ட்ரைனிங் கொடுத்தாங்க. அவங்களாம் எப்படிப்பட்டவங்க தெரியுமா, ஆரம் இருக்காரே செம்மையாக ட்ரைனிங் பண்ணுவார், ஆனால் ரொம்ப கஷ்டம் அவர் கூட இருக்கிறது அப்படின்றாங்களா. ஓ அப்படியா, அப்போ ஜின் அவர் சிம்பிளாக சொல்லி கொடுத்துட்டு போயிடுவார் அப்படின்றாங்களா. ஓ, அப்போ எனக்குமே ஜின்னு கூட தான் ட்ரைனிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜுன்கியூ சொல்கிறாரா. பட் உன்னோட பவரை நீ கண்டுபிடிக்கணும் அப்படின்றாங்க. அதை நான் கண்டுபிடிச்சா அவன் சரி, அப்போ என்னோட பவர் எனக்கு என்னன்னு தெரியாமல் போச்சுன்னா அப்புறம் நீங்கள் இந்த இடத்த விட்டு கிளம்ப வேண்டியதா அப்படின்றாங்களா. ஆனால் எனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கே, உனக்கு வின்டரில் பார்க்கவே இந்த இடத்த பிடிச்சிருக்கே, அப்போ சம்மர்லலாம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லீ சொல்கிறாங்களா. அப்போ எனக்கு சம்மர்லேயுமே இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியோ சொல்கிறாரு. அதையும் பார்ப்போம், பட் உங்களுக்கான பவர்ஸை நீங்கள் சீக்கிரமே கண்டுபிடிங்க அப்படின்னு லீ சொல்கிறாரு. அதுக்கு நம்ம ஈபோ சொல்கிறாரு, எனக்கு வேணால் நீங்கள் ஸ்வாடை சொல்லி தரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. என்னது, நான் உங்களை என் ஸ்டூடெண்ட்டாக அக்செப்ட் பண்ணிக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், உங்களுக்கு ஸ்வாட் நல்லா வரும்ல, எனக்குமே ஸ்வாட் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு ஆசை, ஸோ நீங்கள் என் மாஸ்டராக இருங்க, நான் உங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்களா. லீக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, ஏன்னா லீக்கு யாருமே அப்படி இருந்ததில்லைல்ல, அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னது ஸ்வாட் ப்ராக்டிஸ் கொடுக்கணுமா அப்படின்ட்டு, ஏன் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஓகே சொல்கிறாரு. தென் இனிமே நம்ம ஈபோக்கு லீட் ப்ராக்டிஸ் கொடுக்க போகிறாரு. மற்றவங்களெல்லாம் பார்த்து உங்களுக்கு அப்படின்றாங்க, எங்களுக்கெல்லாம் வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வேணும்னா அப்புறமா வந்து கற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜுன்கியூன் ஹருட்டோ அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ நம்ம ஜியோ அப்புறம் ஈபோ இவங்க 2 பேருமே அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் எங்கள் பவர்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அழிக்க ஆரம்பித்தோம். அப்புறம் ஜின் இருக்காருல, அவரோட போர்ட்டலை யூஸ் பண்ணி ஜேஹோப்போட ஸ்டாச்சுவை அந்த இடத்துக்கு வர வச்சார். ஆனால் அது எல்லாருமே எங்கள் எல்லாத்தோட பவர்ஸுமே அதுக்குள்ளே வைக்கணும். பட் கடைசி நேரத்தில் ஃபிலிக்ஸ் என்ன திரும்ப பண்ணிட்டான், அவர் என்ன பண்ணார், அப்பயே சொன்னோம் அவனோட பவரை நாங்கள் நல்லா பண்ண சொல்லி, பட் அவன் லைட்டாக அவனோட தண்டர் பவரை லைட்டாக யூஸ் பண்ணுறேங்கிற பேரில் அப்படியே ஃபுல்லாக வச்சுட்டான். அந்த ஸ்டாச்சு அப்படியே உடஞ்சி போயிடுச்சு. நாங்கள்லாம் ரொம்பவே பயந்துட்டோம், ஐயோ இதோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஆனால் நல்ல வேலை அந்த ஸ்டாச்சு எதுவுமே ஆகலை. அது உடஞ்சதுக்கு காரணம் அதுலேருந்து ஜேஹோப் வெளியே வந்தார், அப்புறம் 12 பவர்ஸோட அப்படின்றாங்களா. செம்மையாக இருக்கே கேட்கவே, இதனால தான் அவங்க யாருக்குமே இங்கேருந்து போத்தோணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், அது உண்மைதான். ஆனால் ஹயுன்சக் இங்கேருந்து போவான்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா ஹயுன்சக் என் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்களா. எங்களுக்கு புரியுது, இங்கே எல்லாமே அவங்கவுங்க பேரோடு இருக்காங்க, பட் நீங்கள் மட்டும்தான் தனியாக இருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஈபோ கேட்குறாரு. அதுவும் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி ஜேஹோப்போட ஸ்டாச்சுவே பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் ஏன் ஜேஹோப்போட ஸ்டாச்சுவே பார்த்துட்ருக்கீங்க? அதுவா, ஆமாம், எங்களுக்கு ஒரு டவுட் வருது. அதுதான் அன்றைக்கி ஜேஹோப்போட ஸ்டாச்சு உடஞ்சிருச்சுல, அப்புறம் எப்படி இது வந்துச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ மறந்துட்டியா, பிரைட்க்கு ஹீலிங் பவர் இருக்கே. அதுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம்? அவனோட பவரை வச்சு தான் இந்த ஸ்டோன்ஸை மறுபடியும் டச் பண்ணி திருப்பி அதை பழையபடி கொண்டு வந்தான். அப்போ ஜேஹோப் அதுக்குள்ளே போயிட மாட்டாரா? அதுதான் அவர் வந்துட்டாரே, ஜஸ்ட் இவ ஸ்டாச்சுவை மட்டும்தான் ஹீல் பண்ணான் அப்படின்றாங்களா.
ஆ செம்ம பவர் தான் பிரைட்டுக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்க்குறாங்க. எனக்குமே அந்த பவர் கிடைச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹருட்ட சொல்றாரு. உன் வாய்க்கெல்லாம் அந்த பவர் கிடைக்காது போடா அப்படின்னு ஜியோ சொல்றாரா. பிரதர் நீங்க என்ன இப்படி திட்டுறீங்க? பிரதர்னா பிரதரா நடந்துக்கோங்க அப்படின்றாங்க. நீ அப்போ சின்ன பையன் மாதிரி நடந்துக்கோ. உனக்கு அந்த பவர் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் எனக்கு கிடைச்சா என்ன பண்ணுவீங்க? ஆமா அந்த ஹீலிங் பவர் இருக்குல்ல அவரோட பெட் அனிமல் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவனுக்கு ஹார்ஸ். அப்போ சூப்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஹீலிங் பவர் தான்ப்பா. நான் இனிமேல் பிரைட் கூட போய் அவங்களோட பவர்ஸை எப்படி நான் கற்றுக்கிறதுன்னு தெரிஞ்சுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜுன்கி கூப்பிடுறாங்களா. அப்போது அந்த இடத்துல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கேட்குது. அது வேற யாரும் இல்லை, நீங்கள் தான் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன்னா அனௌன்ஸ்மெண்ட் பொறுப்பு உங்களோடதாச்சு. ஸோ அங்கே இருந்த எல்லாருமே சீக்கிரம் இந்த மீட்டிங் ஹாலுக்கு வாங்க. ஏன்னா முக்கியமான ஒரு விஷயம் இங்கே நடக்க போகுது அப்படின்றாங்க. என்ன முக்கியமான விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லீமே யோசிக்கிறாரு. அவருக்கு புரிஞ்சுது. அதுதானா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்றாங்க. நீங்கள் அங்கே போனதுக்கப்புறம் அது உங்களுக்கே தெரிய வரும் அப்படின்றாங்க. தென் எல்லாருமே அங்கே கிளம்புறாங்க. தென் வர வழியில் சுகா அவங்கள பார்க்குறாரு. என்ன விஷயம் அந்த விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் அதே விஷயத்துக்காக தான் நம்மளுக்காக எப்படி பண்ணோம் அதே மாதிரி தான் அப்படின்றாங்க. சரி வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இப்போ அந்த இடத்துல இருக்காங்க. முன்னாடி கிராண்ட் பா நிற்பார்ல அந்த இடத்துல நம்ம லின்னி நின்று சொல்ல ஆரம்பிக்கிறாரு. போன டைம் நம்ம இதே இடத்துல நின்னோம் ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லாருமே ஆமான்னு சொல்கிறீங்க. அதே விஷயத்துக்காக தான் திருப்பி உங்களை இங்கே ஆஜர் பண்ணியிருக்கோம். என்ன சொல்ல போனால் நம்மளோட இந்த 12 கிங்ஸ் வேர்ல்டுக்குள்ளே வர்றது ஒன்றும் அவ்வளோ சாதாரணம் கிடையாது. அப்படியே இங்கே வந்தாங்கன்னா இந்த 12 கிங்ஸ் வேர்ல்டில் வாழ்கிறதுக்கு தகுதியானவங்களா மட்டும்தான் இருக்க முடியும். ஏன்னா இங்கே பவர்ஸ் உள்ளவங்க மட்டும்தான் இருக்க முடியும். நீங்கள் யோசிக்கலாம், எங்களுக்கு தான் பவர்ஸ் இல்லையே அப்புறம் எப்படி நாங்கள் இங்கே இருக்கோம்னு சொல்லிட்டு. பட் இங்கே வர யாருமே நார்மலாக வர மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்குள்ளேயும் ஒரு பவர்ஸ் இருக்கும். பட் உங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறப்ப தான் நாங்கள் எங்களோட இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுவோம். போன டைம் நாங்கள் வந்தப்போ எங்களுக்கு ஒரு சிலருக்கு மட்டும் அந்த பவர்ஸ் எல்லாம் தெரியும். பட் ஒரு சிலருக்கெல்லாம் தெரியவே தெரியாது. அதனால தான் நாங்கள் இந்த டோரை ஓப்பன் பண்ணி அவங்களோட பவர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான வழியை நாங்கள் உருவாக்கணும். இப்போ அதே டெக்னிக்கை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டா அந்த ரெட் டோரை ஓப்பன் பண்ணுறாரா. எல்லாத்துக்குமே சூப்பர் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு அந்த பவர்ஸ் இல்லைல்ல. அப்புறம் நம்ம லீ கூட சொல்லியிருப்பார்ல 4 பேர்த்துக்கிட்டையும் நாங்கள் ரெட் டோர் வழியாக போனோம். அதுக்குள்ளே ப்ளூ கலர் டோர் அதுதான் எங்களை கூப்பிட்ட எங்களுக்கான அனிமலையும் பவர்ஸையும் கொடுத்துச்சு ஸோ அப்படின்னு சொல்லியிருப்பார்ல. இதனால் இவங்களுக்குமே சந்தோஷமாக இருக்குது. அப்போ நமக்குமே நம்மளோட பவர் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம யோன்ஜோனுக்கும் சூபினுக்கும் சுத்தமாக தெரியாதுல்ல. யோன்ஜோன் தப்பாக நினச்சிக்கிட்டு சோகமாக்குறாரு. லின்னி கிட்ட நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கலாமா அப்படின்றாங்க. கேளு அப்படின்றாங்க. இப்போ இந்த ரெட் டோர் எங்களோட இடத்துக்கு அதான் பூமிக்கு அனுப்புறதுக்கான வழியா இப்போ நான் போகிறேன்னா சூபின் மட்டும்தான் இங்கே இருப்பானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மற்ற மெம்பர்ஸ்லாம் இல்லைன்னு சொல்ல வராங்க. அதுக்குள்ளே நம்ம லின்னி சொல்கிறாரு. அதுக்கான வழியாக கூட இருக்கலாம். ஏன்னா நீ இந்த உலகத்தில் வாழ வேண்டியவனா இருந்தினா உனக்கான பவர்ஸும் உன்னோட பெட் அனிமலும் கிடைக்கும். பட் நீங்கள் வாழறதுக்காக இல்லைன்னா உனக்கு ஒரு ஒயிட் கலர் டோர் உருவாகும். நீ போகலான்னு சொன்னாலும் அது உன்னை இழுத்துக்கும். அது போர்ட்டல் மாதிரி. ஸோ நீ திருப்பி உன்னோட பூமிக்கு அதாவது நீ எங்கேருந்து வந்தியோ அங்கே போயிடுவ அப்படின்றாங்களா. சுபின்கா பக்குன்னு இருக்கு. இல்லை அதெல்லாம் முடியாது, நீ அங்கெல்லாம் அவனை போகக்கூடாது, நீ ரெட் டோர் வழியெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிக்கிறாங்க. இல்லை இதுதான் உண்மை. சரி அப்போ யோன்ஜோன் போகிறதா இருந்தால் நானுமே போய்க்கிறேன் அப்படின்றாங்களா. இல்லை ஒன்றை எங்களால் விட முடியாது. ஏன்னா நீ தான் போர்ட்டலை உருவாக்குறவன். ஸோ ஜின் பிரதர் வர வரைக்கும் நீ இங்கே தான் இருந்தாகணும் அப்படின்றாங்க. நம்ம சூபின்கா ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு. இல்லை யோன்ஜோனை நான் விடமாட்டேன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிக்கிறாரு. யோன்ஜோனுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இல்லை அவனை விட்டு என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிக்கிறாங்களா. இங்கே இருக்க எல்லாத்துக்குமே என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம லின்னி சொல்கிறாரு. இதுக்காகவே யோன்ஜோன் நீ தான் ஃபஸ்ட் இங்கேருந்து போக போகிற அப்படின்றாங்க. என்னால் இங்கேருந்து போக முடியாது, இந்த டோருக்குள்ளே நான் போகவே மாட்டேன் அப்படின்றாரு. அப்போ நம்ம ஜேகே முன்னாடி போயிட்டு இங்கே பாரு, நீ எதுக்காகவுமே ஃபீல் பண்ணாத. நானே ஃபஸ்ட்டு இங்கே வந்தப்போ எதுக்கு தேவையில்லாமல் இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட் பாவை திட்டினேன். என்ன சொல்லப்போனால் அந்த டோருக்குள்ளே என்னால் போக முடியாது அப்படின்லாம் சொல்லி நான் திட்டினேன். பட் அதுக்கப்புறமே தான் இந்த டோருக்குள்ளே போனதுக்கப்புறம் எனக்கான ஒரு புது மெம்பர் என் லைஃப்பில் வந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்க எனக்குள்ளேயே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அந்த செயின் அப்படி பிடிச்சி காட்டுறாரா.
பக்கத்தில் திடீர்னு சவுண்டு, என்னடா சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. பட் பழைய மெம்பர்ஸுக்கெல்லாம் தெரியும், ஏன்னா இது ஜேகேவோட பெட், அதான் ட்ராகன் சொல்லிட்டு எல்லாருமே மற்ற மெம்பர்ஸ்லாம் பயத்தில் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஜேகேக்கு பின்னாடி ட்ராகன் நிற்குது. மற்ற மெம்பர்ஸாக பயப்படுறாங்க, ஜேகே உங்கள் பின்னாடி பாருங்க பின்னாடி பாருங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் பயப்பட அளவுக்கு இவன் ஒன்றும் அந்த மாதிரி மோசமானவெல்லாம் கிடையாது. இவன் என்னோட பெட், நான் சொல்கிறத மட்டும்தான் கேட்பான். ஸோ யோன்ஜோ, நீ இப்போ போனேன்னு வச்சுக்கவன், உனக்கான உன்னோட கார்டியன் கிடைப்பாங்க. ஸோ நீ கவலைப்படாமல் இதுக்குள்ளே போ, உனக்கு நான் கேரண்டி, ஓகேவா அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்கிறாரு. யோன்ஜோனுக்கு கொஞ்சம் தைரியமாக இருக்கு, சூபினுக்குமே கொஞ்சம் தைரியமாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம யோன்ஜோன் தான் ஃபஸ்ட்டு உள்ளே போகிறாரு. தென் யோன்ஜோன் உள்ளே போகிறாரா. அவர் உள்ளே போனதுக்கப்புறம் அந்த ஒரு ப்ளூ கலர் டோர் இருக்குல்ல, அது கண்ணுக்கு தெரில, அதுக்கு பதிலாக நிறைய வாட்டராக இருக்குது. அதுக்குள்ளே நம்ம யோன்ஜோன் முழுக ஆரம்பிக்கிறாரு. எனக்கு பயமாக இருக்குது, என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லி கத்துறாரு. சூபின்கா இங்கே பயமாக இருக்குது, ஏன்னா இங்கே ஒரு டிவி மாதிரி இருக்கும், அது வழியாக தானே பார்த்துட்ருப்பாங்க. சூபின் சொல்கிற, அவனை காப்பாற்றுங்க, இல்லைனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்றாங்களா. இல்லை உன்னாலலாம் அங்கே போக முடியாது, ஏன்னா அந்த ரெட் டோர் ஒன்றும் அலோவ் பண்ணாது அப்படின்றாங்களா. என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே போர்ட்டலை யூஸ் பண்ணுறாரு. அதுக்குள்ளே அந்த தண்ணிக்குள்ளே இருந்து பெருசாக ஒரு உருவம் வருது. அது நம்ம யோன்ஜோனை காப்பாற்றுது. அப்புறம் காப்பாற்றினதுக்கப்புறம் முழிச்சு பாருங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லுது. நம்ம யோன்ஜோன் கண்ணை திறந்து பார்க்குறாங்களா, பார்த்தா அப்படியே ஒரு ஷாக்கு. அந்த இடத்துல ப்ளூ வேல் இருக்கு. அந்த ப்ளூ வேல் மேலே தான் நம்ம யோன்ஜோன் நிற்கிறாரு. அவருக்கா ஒரு மாதிரி இருக்கு, என்னை இதுக்கிட்ட இருந்து காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு யோன்ஜோன் கத்துறாரா. அந்த ப்ளூ வேல் சொல்லுது, நீங்கள் என்னை பார்த்து பயப்பட வேணாம், நீங்கள் என்னோட மாஸ்டர், எனக்கு மட்டும் இல்லை என்னோட சேர்ந்த எல்லா வேலுக்கும், என்ன சொல்லப்போனால் ஷார்க் அப்புறம் ப்ளூ வேல் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பெரிய பெரிய அனிமல்ஸ் இருக்கும்ல கடலுக்குள்ள, அந்த எல்லா அனிமலும் உங்களோட பேச்சை கேட்போம். ஸோ நீங்கள் தான் எங்களை இந்த வேர்ல்டுக்குள்ளே வழி நடத்த போகிறீங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லுதா. யோன்ஜோனுக்கு பயமாக இருக்க, இன்னுமே பயம் போல. அப்போது என்னோட பவர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ அந்த ப்ளூ வேல் இருக்குல்ல, அது அப்படியே அந்த வாட்டரெல்லாம் மறைச்சு அதுவுமே ஒரு பெண்டன் மாதிரி நம்ம யோன்ஜோனோட கழுத்தில் வந்து விழுது. அப்போ அந்த பெண்டன் சொல்லுது, உங்களோட பவருமே வாட்டர், பட் மெயினாக சொல்லணும்னா எங்களுக்கு தனியாக ப்ரைவேட்டாக வி மாஸ்டர் இருக்கார், விக்கும் மேலேயுமே எங்களுக்கு ஒரு மாஸ்டர் இருக்கார், அவரால் எங்களை பார்க்க முடியலன்னு தான் வி மாஸ்டரை அனுப்பிச்சி வச்சார். அதுக்கப்புறம் வி மாஸ்டர் எங்களுக்கு எப்போயாவது தான் உத்தரவு போடுவாரா. ஸோ எங்களுக்குமே அடுத்த மாஸ்டர் நீங்கள் தான். இன்னும் சொல்ல போனால் கடலில் வாழ்கிற எல்லா உயிரினமும் வி மாஸ்டரோட பேச்சை கேட்போம். ஆனால் இனிமேல் அப்படி இல்லை, எங்களோட மாஸ்டர் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த திமிங்கலம் சொல்லுதா. வீக்குமே செம்ம ஜாலியாக இருக்குது, ஏன்னா அவரோட சேர்ந்து ஒருத்தர் வேலை பார்க்க போகிறார்ல, அதனால் சூபின்க்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம யோன்ஜோன் வெளியே போகல, இப்போ நம்ம யோன்ஜோன் உள்ளே வராரு. வந்துட்டு ஓடி போய் சூபினை ஹக் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ யார் போக போகிறது அப்படின்னு கேட்குறாங்களா. ஹருட்டோ நான் போகிறேன்றாங்களா. இல்லை நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜியோ அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அந்த இடத்துல நம்ம ஜியோ வராரு. ஏன்னா நான் போகணுமா, எனக்கு என்ன வரப்போகுதுன்னு தெரியலையே, இல்லை நான் திருப்பி என்னோட வேர்ல்டுக்கே போயிடுவேனா என்ன, அப்படிலாம் இல்லை, நான் சும்மா தான் சொன்னேன், ஸோ நீயுமே போ அப்படின்னு சொல்லிட்டு லிங்கி சொல்கிறாரு. இப்போ நம்ம ஜியோ போகிறாரு. அவர் போனதுக்கப்புறம் எந்த ஒரு சவுண்டுமே கேட்கல, எதுவுமே ஆகலை, அப்படியே சைலண்ட்டாக இருக்குது. வித்தியாசமாக இருக்குது, என்னடாச்சு எந்த சவுண்டுமே கேட்கல, அமைதியாக இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துல ஒரு லீஃப் மட்டும் வருது. இந்த லீஃபை பார்த்துட்டு இது அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை கையில் எடுக்கிறாரு. அதை கையில் எடுத்த அடுத்த நிமிஷமே அந்த இடம் ஃபஸ்ட்டு இவங்க சம்மர் டைம்லலாம் விளையாடி இருப்பாங்கள்ல, அந்த ஃபீலை கொண்டு வருது. அங்கே இருக்க அந்த மரம் அதை எல்லாத்தையுமே ஃபீல் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த மரத்தில் இருந்த ஃப்ளவர்ஸுமே கொட்ட ஆரம்பிக்குது. இதை பார்த்துட்டு நம்ம ஜியோக்கு செம்ம சந்தோஷமாக இருக்குது. அதை விட மற்ற மெம்பர்ஸ் எல்லாமே ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா இது நம்ம ஹையுன்சக்கோட பவர். ஸோ இப்போ நம்ம ஹையுன்சக் இங்கே இல்லையா, அதனால் ஜியோக்கு அந்த பவர் போகுது. இப்போ அந்த ஃப்ளவர் அவர் பக்கத்தில் வந்து ஒரு பெண்டண்ட்டாக உருவாகுது. அந்த ஃப்ளவர் நம்ம ஜியோ கிட்ட பேசுது, இனிமே எங்களோட மாஸ்டர் நீங்கள் தான் நேச்சருக்கான மாஸ்டர். ஸோ உங்களுக்கு எந்த ஹெல்ப்னாலும் நாங்கள் பண்ணுவோம். மற்ற மெம்பர்ஸுக்கெல்லாம் அனிமல்ஸ், அதாவது எப்போயாவது தான் வருவாங்க இருப்பாங்க, ஆனால் நீங்கள் திரும்புகிற இடம் எல்லாமே நாங்கள் இருப்போம் அப்படின்ற மாதிரி ஹையுன்சக் கிட்ட எப்படி பேசுச்சுங்களோ அதே மாதிரியே இப்போயும் பேசுதுங்க. அது மட்டும் இல்லாமல்
எங்களோட பழைய மாஸ்டரை நாங்கள் ரொம்பவே மிஸ் பண்ணுறோம். எங்களுக்கு அவரை ரொம்பவே பிடிக்கும். பட் அவர் இப்போ எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போயிட்டாரு. அது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அதுங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்குங்களா. அப்போ நம்ம ஜியோ சொல்கிறாரு, உங்கள் பழைய மாஸ்டர் உங்ககிட்ட எப்படி நடந்திருப்பாரு, எப்படி இருந்திருப்பாருன்னு தெரில. அவரை விட பெட்டராக இருக்க முடியுமான்னு தெரில. ஆனால் நான் உங்களை கரெக்டான வழியில் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணுறாரு. அப்படியே அந்த பென்டன் உருவாகிட்டா. இப்போ நம்ம ஜியோவுக்கு பவர் கிடச்சிருது. இது அவருக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அதான் அஹிம்சக் இந்த நேச்சர் கூட எப்படிலாம் இருந்திருப்பாரு, அஹிம்சக் அந்த நேச்சரை வச்சு எப்படிலாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற எல்லா மெமரிஸுமே நம்ம ஜியோக்குள்ளே வருது. அதான் அஹிம்சக்கோட மெமரிஸ் எல்லாமே நம்ம ஜியோக்குள்ளே வருது. ஸோ அவருமே ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அஹிம்சக் இப்படிலாம் இருந்திருக்காங்க, அப்புறம் ஏன் போனாங்கன்னு நினச்சிட்டு. தென் வெளியே வராங்களா, நீங்கள் தான் ஓடி போயிட்ட பேசுகிறீங்க. அஹிம்சக் பதிலாக அஹிம்சக் இடத்துல நீ இருக்க. ஸோ ஆல் தி பெஸ்ட், நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறீங்க. நான் நல்லா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஜியோவும் சொல்கிறாரு. தென் இப்போது நம்ம ஈபோ உள்ளே போகிறாரு. அவர் போனதுக்கப்புறமே இரும்பெல்லாம் இருக்கும்ல, அதை உடைக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது, வெட்டுற மாதிரி சவுண்டு கேட்குது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டா நம்ம ஈபோ முழிச்சிட்ருக்காரு. அதுக்கப்புறம் டோரை உடைச்சிட்டு ஒரு ஸ்வாடு வந்து நிற்கிது. இதை பார்த்தோன்னே ஈபோக்கு ஷாக்கு. ஐயோ என்னடா நம்மளை வெட்ட வருதா அப்படிங்கிற மாதிரி. கடைசியில் அந்த ஸ்வாடை நீங்கள் தான் எங்களோட இன்னொரு மாஸ்டரா அப்படின்னு சொல்லி கேட்குது. என்னது அப்படின்ற மாதிரி முடிக்கிறாரு. உங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு எனக்கு தெரியும். பட் நீங்கள் எங்களை சூஸ் பண்ணீங்க. உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நாங்கள் காப்பாற்றுவோம். இன்னும் சொல்ல போனால் நம்ம லீ மாஸ்டர் அவர் ஃபீனிக்ஸில் பறந்து ஸ்வாட் ப்ராக்டிஸ் பண்ணுவார். அதாவது வானத்தில் அவர் சண்டை போடுவார். அப்புறம் இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அதான் நம்ம அந்த மாஸ்டர் என்ன பண்ணுவாருன்னா கீழே சண்டை போடுவார். ஆனால் எங்களோட பவர் எப்படி தெரியுமா, நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் வானம், அப்புறம் நிலம், அப்புறம் இன்னும் சொல்ல போனால் கடலுக்கு அடியில் கூட போய் எங்களை வச்சு நீங்கள் சண்டை போடலாம். இதுதான் எங்களோட தனித்துவமான பவர். அதாவது லீ மாஸ்டரோட ஸ்வாட்ஸ் எல்லாம் வானத்தில் சண்டை போடும். அப்புறம் வின் மாஸ்டரோட ஸ்வாட்ஸ் எல்லாம் கீழே சண்டை போடும் நிலத்தில். நாங்கள் கடலுக்கு அடியில் சண்டை போடுவோம். ஸோ நீங்களுமே வாட்டர் ஸ்வாட் நாங்கள். ஸோ நீங்கள் எங்களை சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டா. என்னது வாட்டர் ஸ்வாடா, ஆனால் என்னாலலாம் தண்ணிக்குள்ளே இருக்க முடியாது அப்படின்றாங்க. அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாட் இப்போ என்ன பண்ணுது, அப்படியே அது பெண்டன்ட் ஆகி ஈபோட கழுத்தில் வருது. இப்போது தண்ணிக்குள்ளே முழுகிறாரா. ஈபோக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னடா என்னால் மூச்சு விட முடியாது அப்படின்ற மாதிரி. ஆனால் அவருக்கு நார்மலாக இருக்குது. என்னன்னு சொல்ல போனால் அந்த ஸ்வாட் இருக்குல்ல, அந்த செயின், அதனால தான் நம்ம ஈபோவோட தண்ணிக்குள்ளே நல்லா இருக்க முடியுது. ஸோ அவருமே இப்போ பண்ணுறாரா, ஸ்வாடை வச்சு அந்த இடத்துல ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி நிற்கிறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தென் இவருமே வெளியே வராரு. ஸோ இப்போது கடலில் சண்டை போடுறதுக்கு 3 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதாவது ஈபோ, வி, யோன்ஜோன். மல்லி ஈபோ கிட்ட சொல்கிறாரு, எங்களோட ஸ்வாட்லாம் இது வரைக்கும் எங்ககிட்ட பேசினதே கிடையாது. உன்னோட ஸ்வாடு உன்கிட்ட பேசுது. ஸோ அப்போ உன்னோட பெட் இந்த ஸ்வாடு தான் அப்படின்றாங்களா. பட் இந்த ஸ்வாட்லாம் நாங்கள் எப்படி ட்ராவல் பண்ண முடியும், ஒரு ஸ்வாட் இருந்தால் ட்ராவல் பண்ண முடியாது. பட் நீ உன்னோட ப்ரில்லியண்ட் ஐடியா வச்சு அதவே ஒரு பெட்டாணி மாற்றிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. இப்போ இந்த இடத்துல ஸ்வாட் மாஸ்டர்ஸ்னால் 3 பேர். அதில் வின், லீ, அப்புறம் ஈபோ. தென் இப்போ நம்ம ஹருட்டோ உள்ளே போகிறாரு. போனதுக்கப்புறம் சைலண்ட்டாக இருக்குது. அப்போது திடீர்னு ஒரு காடு மாதிரி வருது. அந்த காட்டுக்குள்ளே முள் செடியாக இருக்குது. அந்த முள் செடிக்குள்ளே நம்ம ஹருட்டோ மாட்டிக்கிறாரு. மெம்பர்ஸுக்கெல்லாம் பயமாக இருக்கு. என்னடா இவனுக்கு மட்டும் இப்படி வினோதமாக முள் செடியாக வருது அப்படின்ட்டு எல்லாம் பயந்துடுறாங்க. ஒரு வேளை இதை உனக்கு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த முள் செடியெல்லாம், அந்த முள் இருக்கும்ல, அதெல்லாம் கீழே ஆரம்பிக்குது ஹருட்டோ மேலே. எல்லாத்துக்குமே பயமாக இருக்கு. என்ன இப்படி பண்ணுது, ஹருட்டோவை சீக்கிரம் ஒன்று அங்கேவாது அமுச்சு விடுங்க பூமிக்காது, இப்படி இருக்க வேணாம், எனக்கு அது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜுன்கு கத்துறாரு. அப்போ நம்ம லின்னியை சொல்லிட்டாரு, அமைதியாக இரு அப்படின்றாங்க. நம்ம ஹருட்டோ ஒரு வழியாக எல்லாம் முடிச்சு மயங்க கீழே விழுந்துடுறாரு. அப்போ அவரோட கையை எடுத்து அவரே வச்சுட்டு எனக்கு வலி தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கையில் ரொம்ப அடிபட்டிருக்கோம். அந்த இடத்துல இப்படி தடவுறாரு. இப்போ அந்த இடத்துல பட்ட அடியெல்லாம் அப்படியே மறைஞ்சு போயிடுது. இதை பார்த்தோன்னே ஹருட்டோக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. என்ன ஆச்சு இப்போ எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த கையில் பட்டிருக்க அடி எல்லாத்தையும் பண்ணுறாரு, அதுவும் மறைஞ்சிருது. காலில் பட்டிருக்க அடி இப்படி பண்ணுறாரு, அதுவும் மறைஞ்சிருது. அப்புறம் எல்லா மெம்பர்ஸுக்குமே ஹாப்பி ஆகுது. இப்போ நம்ம ஹருட்டோக்கு புரியுது, ஓ இதுதான் ஹீலிங் பவரில், நான் நினச்ச மாதிரியே எனக்கு ஹீலிங் பவர் கிடச்சிருச்சு. அப்போது இதுதான் என் பவரா, இதனால தான் எனக்கு புரிய வைக்கிறதுக்காக அந்த முள் செடியெல்லாம் வந்து குத்துச்சா. அப்போ என்னோட பவர் ஹீலிங்.
ஆனால் என்னோட அனிமல் என்ன எனக்கு தெரியலையே அப்படியே நின்றுட்டு இருக்காரு. பட் அந்த இடத்துல எந்த அனிமல்ஸுமே வரலை. அவர் நம்ம 12 கிங்ஸ் வேர்ல்டுக்குள்ளே வரதுக்கான அந்த ரெட் டோர் மட்டுமே நிற்கிதா. ஸோ அதை பார்த்துட்டு அவர் வெளியே வந்துடுறாரு. ஹருட்டோ முழிக்கிறாங்க. என்னோட அனிமல் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு லின்னியை பார்த்து கேட்குறாங்களா. அதை நீ தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லின்னி அமைதியாக இருந்துடுறாரு. இப்போது நீ ஜுன்கியோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஜுன்கியோ உள்ளே போகிறாரு. ஆனால் அவருக்கு ரெட் கலர் டோர் கண்ணுக்கே தெரிய மாட்டேது. ஏன் எனக்கு மட்டும் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. என்ன உனக்கு ரெட் கலர் டோர் தெரியலையா அப்படின்னு லின்னி கேட்குறாரு. ஆமாம் எனக்கு ரெட் கலர் டோர் தெரியும், என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு லின்னி கன்ஃபியூஸ் ஆகுறாரு. மற்ற மெம்பர்ஸுமே ஒரு வேலை இவன் நம்மளோட இதில் கிங்ஸ் வேர்ல்டில் இவனால் இருக்க முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அப்போ ஜின்கியோக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அப்போ உண்மையாலுமே என்னால் இங்கே இருக்க முடியாதா, அப்போ என்னை இப்போவே அனுப்பிச்சிரு சூபின் அப்படின்னு சொல்லிட்டு சூபினை பார்த்து கேட்குறாங்க. அதுக்கு நம்ம சுகா சொல்கிறாரு, இல்லை இதை நம்மளால் முடிவெடுக்க முடியாது. ஏன்னா இங்கேருந்து போகிறதுக்கும் வரதுக்கும் நமக்கு பர்மிஷன் கொடுக்க ஒன்று அந்த க்ரீன் டோரால் முடியும், அப்படி இல்லைன்னா நம்மளோட கிங்ஸ் அவங்க 3 பேர்த்தால தான் முடியும். ஸோ அவங்க வர வரைக்கும் நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன் நீ அதுக்குள்ளே அவனோட பவரை கண்டுபிடிச்சிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சுகா பாசிட்டிவாக பேசுகிறாங்களா. ஜுன்கியோக்கு இருந்தாலுமே ஒரு மாதிரி இருக்குது. பட் எல்லாத்துக்குமே அவங்க பவர்ஸ் கிடச்சிருச்சு, எனக்கு மட்டும் கிடைக்கலையே அப்படின்றாரு. இல்லை உன்னால் முடியும். ஸோ அப்படி உனக்கு பவர்ஸ் இல்லைன்னா என்ன, உன்னை என்ன கஷ்டப்படவா போகிற, உன்னால் முடிஞ்சதை பண்ணு. ஏதோ ஹீலிங் பவர் இருக்கே, அந்த பவர் இருந்தால் மட்டும்தான் ஹீல் பண்ண முடியும்னு அவசியம் இல்லை. இதோ இந்த செடி மருந்து இதெல்லாம் வச்சு கூட நீ ஹீல் பண்ணலாம். அப்புறம் ஸ்வாடு, அது பவர் இருந்தால் மட்டும்தான் ஸ்வாட் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லையே. உனக்கான ஸ்வாடை நீயே உருவாக்கு, நீ ஸ்வாட் ப்ராக்டிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சுகா ஒவ்வொரு மோட்டிவேட்டாக கொடுக்குறாரா. இதனால் ஜுன்கியோக்குமே ரொம்ப பிடிச்சிருது. நான் அப்படியே இருக்கேன், ஆனால் நீங்கள் என்ன உங்கள் ஸ்டூடெண்ட்டாக என்ன ஓகே பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜுன்கியோ தயங்கி தயங்கி கேட்குறாரா. நம்ம சுகா ஜுன்கியோவை பார்த்த, நீ கவலைப்படாத, ஒன்றை நான் என் ஸ்டூடெண்ட்டாக அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்றாங்க. ஜுன்கியோக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்பா எனக்கான மாஸ்டர் எனக்கு கிடச்சிட்டாரு, அவர் வேணுக்கே எல்லாமே சொல்லி கொடுக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி இருக்காங்க. எனக்கு உன்னால் ஸ்வாட் ப்ராக்டிஸ் கொடுக்க முடியுமான்னு தெரியலையே அப்படின்றாங்க. உங்களால் முடியும், நீங்கள் தான் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பவர் வச்சுருக்கீங்களே. ஸோ எல்லாத்தோட பவர்ஸுமே உங்களால் அப்சர்வ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் லீ ஹையுங்கோட பவரை அப்சர்வ் பண்ணால் உங்களால் ஸ்வாட் ப்ராக்டிஸ் எனக்கு கொடுக்க முடியும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜுன்கி ப்ரில்லியண்ட்டாக யோசிக்கிறாரா. இதனாலவே சுகாவுக்கு ரொம்ப பிடிச்சிருது. ஸோ இனிமேல் நான் உன்னை என் ஸ்டூடெண்ட்ஸாக அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்றாங்க. ஆர்மிஸ் இந்த இடத்துல நான் மறுபடியும் யாருக்கு யார் மாஸ்டர் யார் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறேன். ஸோ நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க. மற்ற மெம்பர்ஸோட பவர்ஸ் அண்ட் ட்ராகன் தெரியும்ல, அதான் ஓல்டு மெம்பர்ஸோடது. ஸோ நான் இப்போ நியூ மெம்பர்ஸோட தான் மறுபடியும் சொல்கிறேன். சூபினோடது மெட்டல் ட்ராகன் தான் அவரோட பெட் அனிமல். இவரோட மாஸ்டர் நம்ம ஜேக். அப்புறம் அவரோட பவர் போர்ட்டல். தென் யோன்ஜோன் அவரோட அனிமல் ப்ளூவெல், அவரோட பவர் வாட்டர். நம்ம யோன்ஜோனோட மாஸ்டர் வி. நெக்ஸ்ட் நம்ம ஜியோ, இவரோட பெட் அனிமல் ட்ரீ. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இவருக்கு மாஸ்டர் யாரும் கிடையாது, ஏன்னா இவரோட மாஸ்டர் ஹையுன்சக் தான். அவருக்கு அவரோட மெமரிஸ்லாம் இருக்குல்ல, ஸோ இதை வச்சு தான் இவர் இனிமேல் ட்ராவல் பண்ண போகிறாரு. ஈவோவோட பெட் வாட்டர் ஸ்வாடு. ஸோ அவரோட ப்ரில்லியண்ட்டை வச்சு என்ன பண்ண போகிறாருன்னு பார்ப்போம். நம்ம ஈவோவோட மாஸ்டர் லீ. அண்ட் தென் ஹருட்டோட பவர் ஹீலிங். பட் இவருக்கு இன்னுமே பெட் அனிமல் இல்லை, ஏன்னா அவர் இன்னும் கண்டுபிடிக்கல, அவருக்கு இன்னும் கிடைக்கவும் இல்லை. நம்ம ஹருட்டோட மாஸ்டர் பிரைட்டு. அண்ட் தென் ஜுன்கியோ, இவருக்குமே பவர் கிடையாது, அப்புறம் பெட் அனிமலுமே கிடையாது. பட் இவரை நம்ம சுகா ஸ்டூடெண்ட்டாக அக்செப்ட் பண்ணியிருப்பாரு. இதுக்கப்புறம் இவ்வளோ முடிஞ்சா. இது மட்டும் இல்லாமல் இவங்க இனிமேல் சாப்பிடல. ஸோ லன்ச் டைம் வந்துருச்சு, எல்லாருமே சாப்பிட்லான்ட்டு போகிறாங்க. பட் ஜுன்கியோ அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. உனக்கு சுகா மாஸ்டராக கிடைக்கவும் தான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுவும் உண்மைதான். அது மட்டும் இல்லாமல் நான் உங்க கூட இருக்க போகிறல, அதனால தான் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்றாங்க. தென் எல்லாருமே உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ யோன்ஜோன் சொல்கிறாரு, நான் ரொம்பவே பயந்துட்டேன் தெரியுமா, ஆனால் இப்போ நான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்றாங்க. அதுக்கு நம்ம வி சொல்கிறாரு, என்ன இப்போ தான் ஹாப்பியாக இருக்கியா, இனிமே தான் உன்னோட ட்ரைனிங்கே ஸ்டார்ட் ஆக போகுது, அது ஞாபகத்தில் வச்சுக்கோ அப்படின்னு வி சொல்கிறாரு. என்னது ட்ரைனிங்கா, அது பார்த்துக்கலாம், அது ஒன்றும் ரொம்ப சாதாரணம் கிடையாது, ஏன்னா நீ கடலுக்குள்ளே போய் உன் ட்ராவல் இனிமேல் ஆரம்பிக்க போகிறேன் அதான் அப்படின்றாங்களா. என்னது அப்படின்னு சொல்லிட்டு கடலை கொஞ்சம் பயமாக இருக்கார், ஏன்னா அவர் ஆல்ரெடி ப்ளூ வேலை பார்த்து பயந்துருப்பார்ல. அப்போ சூபின் டவுட்டாக கேட்குறாரு, என்னோட பவர் போர்ட்டல் தானே, ஆனால் ஜேகே நீங்கள் தானே ட்ராகன்ஸோட ஓனர், அப்புறம் எதுக்கு எனக்கு ட்ராகன் வந்தது. ட்ராகன்ஸுங்கிறது எனக்கு எல்லா ட்ராகனையுமே கண்ட்ரோல் பண்ண முடியும், பட்
அனிமல்னு ஒன்று இருக்குல்ல, பெட் அனிமல் அது வேற ஓகேவா. இன்னும் சொல்லப்போனால் ஜிம்மின் இருக்கானே, இவனால் எல்லா அனிமல்ஸையுமே கண்ட்ரோல் பண்ண முடியும். என்னோட ட்ராகன்லேருந்து இவனோட ப்ளூவேல்லேருந்து எல்லாமே. ஸோ ஆல் அனிமல் ஜிம்மினோட கண்ட்ரோல். பட் அந்த அனிமல்ஸுக்குன்னுமே தனியாக ஒரு மாஸ்டர் இருக்கணும்ல. அப்படிங்கும்போது தான் நீங்கள் கிடச்சிருக்கீங்க. அப்போது வாட்டர் ட்ராகன் அதெல்லாம் என்னால் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ப்ரௌடாக நினைக்கிறாரு. அப்போது அந்த மெட்டல் ட்ராகன் மட்டும்தான் என் பவரை கேட்குமா? ஆமாம், ஆனால் அது ஒரு மெட்டல் ட்ராகன் மட்டும்தான், அதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்கிறாரு. ஜிம்மினா சிரிச்சுக்கிட்டே, சரி விடிடா, ஏன்டா அவனை வம்பளத்திட்ருக்க அப்படின்றாங்க. ஆர்மிஸ் இந்த ஹாப்பி எண்டிங்கோட நம்ம 12 கிங் சீசன் 2 பார்ட் 5 முடியுது. தென் நம்ம ஜுன்கியோக்கு அவரோட பவர் கிடைக்குமா கிடைக்காதா? ஹாருட்டோ அவரோட பெட் அனிமலை கண்டுபிடிப்பாரா மாட்டாரா? தென் இவங்க மாஸ்டர் கூட சேர்ந்து என்னென்ன அட்டகாசம் பண்ண போகிறாங்க? இதுக்கப்புறம் 12 கிங்ஸ் வேர்ல்டுக்குள்ளே என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்ட் போடலாமா வேணாமாங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பாட்டு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.